பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பவர் பேக்டு பிராண்ட்லேருந்து ஒரு பவர்ஃபுல்லான காம்பேக்ட் எஸ்யூவி இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. ஹைலி காம்படேட்டிவான இந்த காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இன்னைக்கு நம்ம கிட்ட மஹிந்திரா கிட்ட இருந்து லேட்டஸ்ட் ஆஃபரிங்கான 3XO இருக்குது. XUV 300 அப்படிங்கிற மாடல் 2019 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸாக அவங்க ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்கல. இடையில சில பெரிய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிருந்தாங்க. ஸ்கார்பியோ என், பிக் டாடி, தார், இது மாதிரி சில லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு திரும்பி கம்பேக் கொடுக்குற விதமாக 3XO அப்படின்ற ஒரு பேரோட 300 ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. நேமே புதுசாக வைக்கிறப்போ கார் எவ்வளோ புதுசாக இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இந்த கார் வந்து 3 times மோர் தேன் த 300 அப்படின்றத கம்பெனி சொல்கிறாங்க. இதில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, என்னென்னலாம் மாறி இருக்கு, என்ன புதுசாக இருக்குது, என்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரைட் இன்டு த வீடியோ. இந்த காரோட எக்ஸ்டீரியர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சேஞ்சஸ் ரொம்ப டே அண்ட் நைட்டாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாகவும், மாடர்னாகவும், போல்டாகவும், ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக்கிங்காகவும் இருக்குது. இந்த காரோட ஃப்ரண்ட் ஃபேஷியா பார்த்தோன்னே இந்த சி ஷேப்டு LED லைட்ஸு இதோட பிக்கர் பிரதரான XUV 700 நமக்கு அதிகமாக ஞாபகப்படுத்துது. இவங்க ஒரே ஃபேமிலி லீனியேஜ் அப்படின்றது கிளியராக தெரியுது. அப்படியே இந்த காரோட கிரில்ஸை பார்க்குறோம். ரொம்ப போல்டான மஹிந்திராவோட நியூ தீமான பான் எலக்ட்ரிக் தீம் படி இந்த கிரில்ஸ் வந்து இருக்குது. கீழே வந்து ஒரு பெரிய ஏர் இன்டேக் இந்த காரோட ஃப்ரண்ட் லுக்கை கம்ப்ளீட் பண்ணுது. ப்ளஸ் இந்த பானட்ல இருக்க லைன்ஸ், க்ரீசஸ் இந்த காருக்கு ஒரு ஆங்கிரியான ஃபேஸை கொடுத்து ஒரு ஆட்டிடியூட கொடுக்குது. ஓவராலாக ஃப்ரண்ட் ஃபேஸியா வந்துட்டு ஒரு கமாண்டிங்கான ஒரு SUVயோட லுக்கை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. அப்படியே இந்த காரோட சைடை நம்ம பார்க்குறோம். இந்த சைடில் வந்து ஒரு போல்டான ஒரு ஆத்தென்டிக்கான SUV கிளாடிங் நமக்கு இருக்குது. சைட் கிளாடிங்ஸ் வந்து பார்க்கறதுக்கு டஃப்பாகவும் போல்டாகவும் இருக்குது. இந்த கார் வந்துட்டு AX5 வேரியண்ட். இது வந்துட்டு செகண்ட் பட் டாப் வேரியண்ட்டு. இதில் வந்து 17 inchesக்கான டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் இருக்குது. ஒரு முக்கியமாக நோட்டபிள் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, XUV 3XOவில் செக்மெண்ட் அபவான கார்ஸ்லேயே இந்த ஆல் 4 வீல்ஸ் டிஸ்க்குங்கிற ஃபீச்சர் வந்து மிஸ் அவுட் ஆகுது. இந்த காரில் அது கொடுத்துருக்கிறது பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸை அடிக்வேட்டாகவும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அடுத்த நோட்டிசபிளான பெரிய விஷயம், இந்த காருக்கு சைடில் வந்தோன்னே இந்த காரோட வீல் பேஸ் வந்து 1700 mm பார்க்குறதுக்கு நல்ல லெங்க்தியாக இருக்குது. ஈவன் தோ இது sub 4 meter காம்பேக்ட் SUV செக்மெண்ட்டில் வந்தாலும் வீல் பேஸ் வந்துட்டு பிளென்டி ஆஃப் ரூமை வந்து கொடுக்குது. இந்த காரோட இன்டீரியரில் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது நம்ம இன்டீரியர் ஷார்ட்ஸ் அப்போ பார்க்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய காருக்கும் புது காருக்கும் ஒரு 20 mm சாலிடாக இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டியை நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம். சைட் ப்ரொஃபைல் நல்லா வைடாகவும் லெங்க்தியாகவும் ஒரு ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு பெரிய டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்போ ஒரு ரீஅஷ்யூரிங்கான தட் ஃபீலிங் நமக்கு இருக்குது. ப்ளஸ் பெரிய விண்டோ பெயின்ஸு பார்க்குறதுக்கே இந்த கார் இன்டீரியரில் எவ்வளோ நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஏரியான ஃபீலிங் கொடுக்கும் அப்படின்றத நமக்கு தெரியுது. ஒரு கான்ட்ராஸ்டிங்கான டியூவல் டோன் ட்ரீட்மெண்ட்டு சின்ன சின்ன இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த காரோட சைட் மிரர்ஸில், இந்த காரோட ரூஃப் ரெயில்ஸில், இந்த காரோட சி பில்லர்ஸில், இந்த காரோட டெயில் லைட்டில் சின்ன சின்ன இடங்கள்ல வந்துட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக பியானோ பிளாக் டச்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார்ல வேரியஸ் பிளேசஸ்ல நம்மளால ஒரு சின்ன டைமண்ட் பேட்டர்னை பார்க்க முடியுது. நிறைய இடத்துல கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ரூஃப் ரெயில்ஸ்லயுமே தெரியுது. பழைய அவுட் கோயிங் கார்ல ஒரு சின்ன சோத்தம்பா இருந்தது ரியர் லைட்ஸ் தான். ஸோ இந்த தடவை கம்ப்ளீட்லி ரீடிசைன் ரியர் ப்ரொபோஷனை நம்மளால பார்க்க முடியுது. மேஜரா நம்ம அட்டென்ஷன் இழுக்கிறது என்னன்னா இந்த ஃபுல் இன்ஃபினிட்டி LED லைட்ஸ் தான். ஒரு பீஃபியான மஸ்குலரான ரியர் செக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அந்த புது LEDஸோட இந்த புது மஹிந்திரா லோகோவோட XUV 3XO அந்த பேட்ஜை வந்து சென்டரில் கொடுத்து நல்ல ஒரு ஃபுல்லி க்ரோன் அப் ஒரு மெச்சூர்டான ஒரு லுக்கை கொடுத்துருக்காங்க. மஸ்குலராகவும் ஆட்டிடியூடோடையும் ஒரு SUV ஃபீலிங்கும் இது கண்டிப்பாக கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆல் நியூ XUV 3XOல இன்டீரியர்ஸ் கம்ப்ளீட்லி ரீடிசைன்டுங்க. உள்ள வந்தோடனே இந்த லைட்டரான எலிமெண்ட்ஸ், இந்த லைட்டான தீம் வந்து காருக்குள்ள அப்ளை பண்ணியிருக்க நம்மளால பார்க்க முடியுது. ஓவரால் டேஷ்போர்ட் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ், மெட்டீரியல்ஸ் யூஸ்டு எல்லாமே has gone many segments above அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல்லி லெதர் ராப்டு ஸ்டீரிங் வீல், ஃபங்க்ஷனலி ஆப்ரேட்டட் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க.
ப்ளஸ் உள்ள வந்தோன்னா நம்மளை வெல்கம் பண்ற மாதிரி ரெண்டு பெரிய 10.25 இன்ச் டிஸ்பிளேஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஹெர்மன் கார்டனோட 10.25 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் விச் கம்ஸ் வித் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸோட வந்துருது, லைக் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்பிளேவோட. அலாங் வித் தட் நம்ம XUV 700ல பார்த்த மாதிரியே அதே மாதிரி ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் LCD யூனிட் நம்ம பார்க்க முடியுது. 10.25 இன்ச்சுக்கு மேசிவா டாமினேட்டிங்கா இந்த காக்பிட்டோட விஷுவல்ஸே அப்கிரேட் பண்ற மாதிரி ஒரு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம நிறைய எலிமெண்ட்ஸை பார்க்க முடியுது. இந்த யூனிட் வந்து ஸ்ட்ரெயிட் அவே கேரிட் அவுட் ஃப்ரம் இந்த காரோட பிக்கர் பிரதரான XUV 700 அப்படின்றத கண்டிப்பா நம்ம நோட்டபுளா சொல்லணும். மோர் ஓவர் இந்த சீட்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். சீட்ஸ் நல்ல குஷனிங்காக நல்ல பேடடாக இருக்குது, பேக் சப்போர்ட் நல்லா இருக்குது. இந்த காரோட ஒன் ஆஃப் தி ஹைலைட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் தான். அதை பற்றி நம்ம டிரைவ் ரிவ்யூவில் டீட்டெயில்டாக பேசுவோம். ஆனால் கண்டிப்பாக அந்த ஹேண்ட்லிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேக் சப்போர்ட் தெரியுது, அண்டர் தை சப்போர்ட்டுமே அடிக்குவேட்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் நம்ம பார்க்க முடியுது. இந்த டைமண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து த்ரூ அவுட்டாக பேனல் ஃபுல்லாக வந்திருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது AX5L, ஆக்சுவலாக AX7L இந்த அப்போல்ஸ்ட்ரி வேற மாதிரி இருக்கும். ஒரு ஒயிட் லெதரேட் ஃபினிஷ்ல கொடுத்துருப்பாங்க. சீட்ஸுமே ஒயிட் கலர்ல வரும். ஓவராலாவே இந்த ஒயிட் கலர் தீம் வந்து உள்ள கேரி அவுட் பண்ணது ஒரு ஏரியான ஒரு பிரீத்தபிளான ஒரு ஸ்பேஸ், கேபின் ஸ்பேஸை நமக்கு கொடுக்குது. இந்த காரோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸும் அந்த ஏரினஸும் தான். ரியர் சீட் இஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபுளுங்க. இந்த செக்மெண்ட்ல நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைடஸ்ட் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ். 3 people கேன் ஈஸிலி சீட்டுங்கிற மாதிரி நல்ல அடிக்குவேட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறாங்க. 3 point சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓனர்ஸ் அதிகமாக உட்கார்றதே ரியர் சீட்டில் தான். கண்டிப்பாக இந்த காரோட சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸையும் கம்ஃபர்ட்டையும் ஓனர்ஸ் நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லுவேன். நல்ல ஸ்பேசியஸான ஒரு சீட்டோட பேடிங்கு, குஷனிங்கு, அண்டர் தை சப்போர்ட்டு எல்லாமே அடிக்குவேட்டாக இருக்குது. லெக் ரூம் இஸ் மோர் தென் அடிக்குவேட். ஹெட் ரூமுமே நல்லாவே இருக்குது. 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிறதுக்கு இந்த செக்மெண்ட்ல பெஸ்ட் கார் XUV 3XOன்றது என்னால் கம்ஃபர்டபுளாகவே சொல்ல முடியும். காம்பேக்ட் SUV அப்படின்னாலே பூட் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காரோட பூட் ஸ்பேஸ் 295 லிட்டர். போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் பூட் ஸ்பேஸை நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க மஹிந்திரா. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் இஸ் 295 லிட்டர்ஸ். வாங்க பூட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறப்பயே ஒரு ஹெஃப்ட் ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு வைடான ஓப்பனிங்கோட நல்லாவே ஸ்பேசியஸான பூட் நம்மளால் பார்க்க முடியுது. இதோட ஸ்பேஸை வந்து நம்ம ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு 60-40 ஸ்பிளிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் பிட்ஸும் பார்க்க முடியுது. ஹூக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாவது பேக்ஸில் கேரி பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காரை ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. காரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எடுத்தோடனே என்னன்னா, இந்த காருக்கு 2 மேஜர் ஸ்ட்ரெங்ஸ் இருக்கிறது நமக்கு ஃபீல் ஆகுது. ஒன்று வந்து இந்த காரோட டிரைவபிலிட்டி அண்ட் பவர் ட்ரெயின். இன்னொரு மேஜரான ஆஸ்பெக்ட் வந்து காரோட ஹேண்ட்லிங். பவர் ட்ரெயின் அப்படின்னு பேசுகிறப்ப நமக்கு மஹிந்திரா 3 மேஜர் பவர் ட்ரெயின்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒன்று 1.2 லிட்டர் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின், இன்னொன்று 1.2லேயே டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் TGDIன்னு சொல்லிட்டு. கடைசியாக XUV 300ல டர்போ வேரியன்ட் ஒன்று வந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்த அதே இன்ஜினை. இன்னொன்று ஒரு ஆல் டைம் ஃபேவரட் லாங் ரன்னரான 1.5 டர்போ டீசல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இன்ஜின் ஆல்ரெடி நம்ம மஹிந்திராவோட மராசோ காரில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே இன்ஜின் தான். ஒரு பீப்புள்ஸ் ஃபேவரட்டான இன்ஜின்னே சொல்லலாம். ஸோ இந்த 3 ஆஃபரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்கிங் ஷியோர் எல்லாருக்கும் எப்படிப்பட்ட கன்சியூமராக இருந்தாலும் எப்படிப்பட்ட நீட்ஸ் இருந்ததுனாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேவரபிளான ஒரு என்ஜின் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இந்த ப்ராட் கிளாசிஃபிகேஷனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது வந்துட்டு 1.2 டைரக்ட் சார்ஜ்டு TGDI டர்போ சார்ஜ்டு தான் நம்ம கிட்ட இருக்குது. இந்த என்ஜினோட பிக்கஸ்ட் டாக்கிங் பாயிண்ட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ரைட் ஆஃப் த லைன் எடுத்தோடனேயே பிரிஸ்காவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு ஸ்ப்ரைட்டிங்லி குட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த என்ஜின் ஆஃபர் பண்ணுது. இன்னொரு மேஜர் அப்கிரேட் இந்த காருக்கு என்னன்னா, போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் இவங்களோட ஆட்டோமேட்டிக்ஸ் தான். இதுக்கு முன்னாடி வந்து AMT கியர் பாக்ஸ் கொடுத்தாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்துட்டு புது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. டார்க் கன்வெர்ட்டர் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷிப்ஸ் வந்து ரொம்பவுமே ஸ்மூத்தா இருக்குது. கம்பேரிட்டிவ்லி AMTயோட
நல்ல பெட்டரான ரெஸ்பான்சிவான ஷிஃப்ட்ஸ் வந்து இந்த கியர் பாக்ஸ் ஆஃபர் பண்ணுது. இந்த டார்க் கன்வெர்ட்டர் ரொம்ப ஸ்மூத்தா ஆப்ரேட் பண்ணுது. ஷிஃப்ட்ஸ் எங்க நடக்குது அப்படின்றதே நம்ம ரியலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு வெல் டியூன்ட் அண்ட் வெல் கேலிபிரேட்டட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் டிரைவிங்ல ஸ்டீரிங் வீலோட கேலிபிரேஷன் இஸ் டன் ஜஸ்ட் ரைட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம சிட்டிக்குள்ள இருக்கோம், சிட்டியில வந்து நல்லாவே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா ரொம்ப கம்யூனிகேட்டிவாகவும் இருக்கு. அதே சமயம் நம்மளோட ஃபீலையும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஒரு லைட்டான ஒரு ஈஸி டு ஆப்ரேட் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த லெதர் ராப்டு ஃபினிஷோட ஹோல்டு பண்ணவும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸோட முக்கியமான ஆஸ்பெக்ட் ஹேண்ட்லிங். இந்த காரில் அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு லாங் டிராவல் சஸ்பென்ஷன். பாட் ஹோல்ஸையும் ரஃப் ரோட்ஸையும் ரொம்ப பிரில்லியண்டாகவே டேக்கிள் பண்ணுது அப்படின்றது நம்ம சொல்லி ஆகணும். அதே சமயம் எந்த சஸ்பென்ஷன் வந்து பாட் ஹோல்ஸை பிரில்லியண்டாக ஹேண்டில் பண்ணுதோ அதே சஸ்பென்ஷன் உங்களுக்கு ஸ்மூத்தான டார்மேக்ல ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக ஹேண்ட்லிங் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ ரெண்டு நேச்சர் இந்த சஸ்பென்ஷனுக்கு இருக்கிறது தெரியுது. இப்போ நம்ம ஒரு ஸ்மூத்தான டார்மேக்ல போயிட்டு இருக்கோம், ரொம்பவுமே பிளான்டடா ரொம்ப ஸ்டேபிளா சாலிடா இந்த டிரைவ் வந்து நமக்கு இருக்குது. எப்பயுமே ஒரு எஸ்யூவினா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன, பானட் விசிபிளா இருக்கணும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெட்டரா இருக்கணும், ரஃப் ரோட்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணணும், நமக்கு ஓட்டுறப்போ ஒரு பாசி ஃபீலிங் கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே இந்த கார் பண்ணுது. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செக்மெண்டோட ஹையர் செக்மெண்ட்ல இருக்க கார்ஸோடவுமே இந்த கார் பெட்டரா பண்ணுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நோட்டபிளான ஒரு விஷயம். எந்தூசியாசிஸ்ட், இந்த டிரைவிங் பிடிக்கும், டிரைவிங் ரொம்ப விரும்பி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்தூசியாசிஸ்ட் செக்மெண்ட்ல இந்த என்ஜின் கண்டிப்பா ஒரு பிக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 1.2 TGDI என்னோட பர்சனல் ஃபேவரட்டா இருக்குது. காரோட டைனமிக்ஸ் ரொம்ப சார்ட்டடா இருக்கு, ரொம்ப பிளான்டடா இருக்கு, ஒரு ஸ்குவாட்டட் ஃபீலிங் கொடுக்குது. எல்லா நேரமுமே கார் வந்துட்டு எல்லா ஸ்பீட்ஸ்லயுமே அதை நல்லா கேரி பண்ணிக்குது. உள்ள இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு அந்த கம்ஃபர்ட் வந்து என்ஷூர் பண்ற மாதிரியே இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப், சஸ்பென்ஷன் டியூனிங்கை பொறுத்த வரைக்கும் மஹிந்திரா வந்து மாஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்றதே நம்ம சொல்லணும். வெல் கேலிபிரேட்டட் சஸ்பென்ஷன்ஸ், யூஸ்வலா வைக்கிற இந்த நேமிங் ஸ்டீரியோ டைப்ஸை பிரேக் பண்ற மாதிரி மஹிந்திரா வந்து புதுசா நேம் பண்ணி, இதுக்கு முன்னாடி நம்ம XUV 700ல பார்த்த மாதிரியே 3 டிரைவ் மோட்ஸ் இருக்குது. ஜிப், ஜாப், ஜூம் அப்படின்றது. சிம்பிளா சொல்லணும்னா அது எக்கோ சிட்டி ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஜிப்ன்றது ஒரு நார்மல் மோடு, ஜாப்ன்றது ஒரு எலிவேட்டட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, ஜூம்ன்றது நல்லாவே ஸ்போர்ட்டியா நல்லாவே ஷார்ப்பா இருக்குது. இந்த 3 மோட்ஸை பேஸ் பண்ணி உங்களோட ஸ்டீரிங் ஃபீட்பேக்கும் என்ஜினோட ECU மேப்பிங்கும் பர்ஃபெக்டா டியூன் பண்ணியிருக்காங்க. உங்க டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மோட்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளஸ் அடிஷ்னலா இந்த கார்ல வந்து ஸ்டீரிங் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்க ஸ்டீரிங்கோட சென்சிட்டிவிட்டியும் இந்த ஸ்டீரிங் மோட்ஸ் மூலமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ஸ்டீரிங்கோட வெயிட் வந்து லீனியராகவே பில்ட் ஆகுது. ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப ரொம்ப லைட்டாகவும், ஹைவேஸில் நம்ம ஓட்டுறப்ப ஸ்பிரிட்டடாக டிரைவ் பண்ணுறப்ப ரொம்பவுமே அதுக்கு ஃபேவரபுளாகவும் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டீரிங் இருக்குது. இந்த காரில் க்ரூஸ் பண்ணுறது ஒரு பியூர் பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதே சொல்லணும். தேங்க்ஸ் டு இட்ஸ் சாசி அண்ட் வெல் டியூன் சஸ்பென்ஷன். ஒரு காரை ஓட்டியாக ஓட்டுறதுக்கு உங்களை வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் பிரேக்ஸ் தான். இந்த காரோட பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மோர் தேன் எக்ஸலண்ட்னே சொல்லலாம். ஆல் 4 வீல்ஸில் டிஸ்க் பிரேக் கொடுத்தது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. ஒரு சின்ன இன்புட்லேயே கார் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டிரைவில் என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, பிரேக்ஸ் நீங்க எவ்வளவு ஹார்டா அடிச்சாலும் சரி, நீங்க எந்த ஸ்பீட்ல வந்து அடிச்சாலும் சரி, கார் நல்லா செட்டில்டா இருக்கு, ஸ்டேபிளா இருக்கு, உங்களுக்கு ஒரு ராக் சாலிடான ஃபீலிங் கொடுக்குது. ஹெட் நாட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. ஒரு ஹார்ட் பிரேக்கிங்ல கூட கார் வந்து முன்னாடி நாட் ஆகாம, ஒரு நோஸ் டைவ் ஆகாம ரொம்பவே செட்டில்டா அதை வந்து காட்டிக்கிறது ஒரு மெச்சூர்டான எஸ்யூவிக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. இந்த டாக்கிங் அபவுட் சேஃப்டி, மஹிந்திரா எப்பயுமே நல்ல குட் குவாலிட்டி ஷீட் மெட்டல் யூஸ் பண்றாங்க. இந்த காரோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் 5 ஸ்டார் ரேட்டட். இந்த கார் இப்போதான் சேஃப்டி ரேட்டிங்காக போயிருக்கு. கண்டிப்பா இதுவும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கும் அப்படின்றது எந்த விதமான டவுட்டும் இல்லை. லெவல் 2 ADAS கொடுத்துருக்காங்க. லெவல் 2 ADAS is straight carried away from XUV 700. என்னென்ன ஃபீச்சர்ஸ் லெவல் 2 ADASல இருக்கு அப்படின்றத நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். என்னோட ஃபைனலான தாட்ஸ் இந்த காரை பற்றி என்ன அப்படின்னா, ரொம்ப அக்ரெசிவாக ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8.5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு டர்போ பெட்ரோல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு வர சாய்ஸே கிடையாது. அது மஹிந்திரா 3XO மட்டும்தான். அது மட்டும் இல்லை, செக்மெண்ட் லீடிங்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, சுப்பீரியரான டைனமிக்ஸ் கொடுத்துருக்காங்க,
இவங்களோட அடுத்த செக்மெண்ட்ல இருக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க மார்க்கெட்ல த்ரில்லையும் பெர்ஃபார்மன்ஸையும் தேடுறீங்கன்னா நிச்சயமா இந்த கார் உங்களோட சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன்ல இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா சொல்லிக்கிறோம். நமக்கு பிராண்ட் நியூ 3XO டிரைவ் ரிவ்யூக்காக கொடுத்த சிவா ஆட்டோமொபைல்ஸ்க்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இந்த காரை பற்றி உங்களுக்கு ஏதாவது குவரிஸோ ஆன்ரோட் ப்ரைஸிங்கோ தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேல வர நம்பரை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறோம், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். 3XOவில் உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம் அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் டிரைவ் சேஃப்லி அண்ட் டிரைவ் ரெஸ்பான்சிபிளி.